ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஸ் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இன்னைக்கு சொல்லணும் பார்க்க போகிறது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து வனிதாவோட யூடியூப் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் வனிதா தான். அந்த ஆல்சோ இந்த படத்தில் லீட் கேரக்டரும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு அதிகந்தன் கலந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் தாய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் வனிதா விஜயகுமார். இவங்க ராபர்ட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இவங்க நாள் வரைக்கும் குழந்தைய பற்றி அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. பட் ஒரு பார்ட்டியில் சுற்றி இருக்கிற லேடிஸ்லாம் உசுப்பேத்தி விட்டனால இவங்களுக்கு ஒரு விதமான இன்செக்யூர்னஸ் வரும். ஸோ உடனே கன்சீவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராபர்ட்டை போய் நச்சரிக்கிறாங்க. அந்த அவரை செடியூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. உண்மையிலேயே அவங்க கன்சீவ் ஆனாங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தில் இவங்க பேசிருக்கக்கூடிய டாபிக், அதாவது ஒரு மிடில் ஏஜ் உமன் கன்சீவா ட்ரை பண்றா, அவளுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்றது ஒரு ரெலவெண்டான டாபிக் தான். பட் அதை ஒரு மாதிரி அதிக கண்டென்ட் கலந்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சதை கூட நான் ஓகேம்மா. பட் அதை ஒழுங்காவது கொடுக்கணும்ல. வனிதாவோட ராபர்ட்டை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா யார் தான் பாக்குறது? இல்ல ஆடியன்ஸை அவ்வளோ காஞ்சி போனவங்கன்னு நினைச்சிட்டாங்களான்னு சத்தியமா புரியவே இல்லை. இதுல வேற நியூல எப்படி கிரணை யூஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி இதுல வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நியூ எப்போ வந்த படம், அப்ப கிரண் எப்படி இருந்தாங்க, இப்போ இந்த கிரணை எப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குதா செய்யுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வனிதா வந்து தன்னோட சின்ன வயசுலயே எழுதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல பிரபலமா இருந்தவங்க, இல்ல அந்த டைம்ல ஃபேமஸான விஷயங்க அதெல்லாம் வச்சுதான் இந்த கதையை வந்து யோசிச்சிருக்காங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் எடுக்கும் போது கொஞ்சமாவது மாற்றணும்ல. கேஸ்டிங் முறை கொண்டு அப்படியே வச்சிருக்காங்க. ஷக்கிலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க, பவர் ஸ்டாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டார்ல எந்த காலத்தில் வந்தவர், இப்போ பவர் ஸ்டார் போய் வாட்டர்மெலன் ஸ்டாரே வந்தாச்சு. இன்னுமே பவர் ஸ்டாரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காமெடின்ற பேர்ல கன்றாவியே ஏதோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தென் ஏதோ மெசேஜ் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கிளிஞ்சாவோட மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. ஓவரால் ஒரு ரெலவெண்டான டாப்பிக்கை ரொம்ப இரலவெண்டா சொன்ன ஒரு படம் தான்.